பீஷ்மர் எப்படி சமாதி அடைந்து இந்த உலகத்தை விட்டு வெளியேறினார் என்பதை இன்று புரிந்துகொள்வோம். இந்த விளக்கத்தை புனித நூலான மகாபாரதத்தின் அனுஷாசன் பர்வ அத்தியாயத்தில் காண்கிறோம். சந்நிராஸ்து தேனாத்மா சர்வேஷ்வயத்னேஷு ச ஜகாம் பித்வா மூர்த்தனம் திவாமபித்பாத் ஹா. அடுத்த வசனம். தேவதுந்துபினதாஷ் ச புஷ்பவர்ஷ சகாபவத் சித்த பிரம்மர்ஷி யஷ்சைவ சாதுசாத்விதி ஹர்ஷிதா. இப்போது இந்த இரண்டு வசனங்களின் அர்த்தத்தை புரிந்துகொள்வோம். சந்நிராஸ்து தேனாத்மா பீஷ்மர் தனது ஆன்மாவின் அனைத்து வெளியேறும் பாதைகளையும் அடைத்தார். சர்வேஷ்வயத்னேஷு ச ஆன்மா மேல்நோக்கி நகர்ந்தது மற்றும் ஜகாம் பித்வா மூர்த்தனம் திவாமபித்பாத் ஹா அவன் தலையை துளைத்த பிறகு மூர்த்தனம் அவள் சொர்க்கத்தை நோக்கி புறப்பட்டாள். தேவதுந்துபினதாஷ் ச இதற்கு பிறகு தேவ் துந்துபி விளையாடத் தொடங்கினார். புஷ்பவர்ஷ சகாபவத் பூக்கள் மழையாக பொழிய தொடங்கின. சித்தா சித்தஜன் பிரம்மர்ஷி யஷ்சைவ மற்றும் பிரம்ம ரிஷி சாது சாத்வி ஹர்ஷிதா மகிழ்ச்சியில் அவர் நன்றி சொல்லத் தொடங்கினார். சதோ சதோ சாதோ சாதோ சா